எல்லாருக்குமே நல்லது. இப்ப சந்திரமுகியில வந்து கிடைக்கல, பட் அதை விட ஒரு பெருசா ப்ரூவ் பண்ணிட்டாரு ஜோதிகா. அவங்க பாம்பேல இருக்காங்க, மதர் உடம்பு சரியில்லை, எக்ஸலன்ட். பட் எனக்கு முதல்ல நம்பிக்கையே கிடையாது. ரொம்ப நம்பினவங்க வாசு சாரு அண்ட் பிரபுதான். எனக்கு வந்து நம்பிக்கையே எனக்கு வரல. ஏன் சொன்னா ஜோதிகாவை வந்து ஒரு சீரியஸ் கேரக்டர் நான் பார்த்ததே கிடையாது. சந்திரமுகி கேரக்டர்ல ஒரு அதுதான் மெயின் பாத்திரம். ஒரு கயிறு மேல நடக்கிற சர்க்கஸ் மாதிரி அந்த கயிறே சந்திரமுகி. அந்த கேரக்டர் செய்யற ஆர்டிஸ்ட் அவங்க வந்து எப்படி இல்லைன்னு சொன்னா நம்ம வந்து என்ன ஒரு ஷோ பண்ணா கூட ஒண்ணுமே நடக்காது. ஸோ வாசு சார் இல்லை சார் வந்துடும் அந்த கண் பர்ஃபுல் நான் பாருங்கன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டே அந்த கொலுசு இருக்குல்ல அந்த சலங்கை காட்டுற இது தெரியுமா எனக்கான்னு கேட்கறாங்க இல்லையா, அது வந்து ரிஹர்சல் பண்ணிட்டு டேக்கில் வச்சுட்டு ஜஸ்ட் டேக் பண்ணிடலான்னு பார்த்தாங்க. கண்ணில் நான் வந்து லைட் போட்டு அந்த லென்ஸ்ல எனக்கு தெரியாது, நான் வந்து சஜஷன்ல இருக்கேன். அந்த பொண்ணு அந்த ஆக்டிங் பண்ண உடனே எனக்கே வந்து மைசிலிருந்து போச்சு. நான் சொன்னேன் வாசு சார் கிட்ட, சார் பிக்சர் சில்வர் ஜூப்ளி அப்படின்னு. ஹேட்ஸ் ஆஃப். அந்த பொண்ணு பட்ட கஷ்டம் அந்த கேரக்டர் செய்யணுங்கிறதுக்காக 6:30 மணிக்கெல்லாம் வித் மேக்கப், ஜென்ஸனா பரவாயில்ல, லேடிஸ் வித் மேக்கப் வித் ட்ரெஸ் வித் ஹேர் ட்ரெஸ் எல்லாமே சொன்னா அவங்க 4 மணி 3 மணிக்கு எந்திரிக்கணும். அந்த பொண்ணு ரெடியா இருக்கும், அவ்வளவு பெரிய ஸ்டாரா இருந்து. ஸோ ரியலி சந்திரமுகியோட பெரிய சக்சஸ் பெரிய காரணம் வந்து ஜோதிகா அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ்.